லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை வானிலை ஆய்வு மைய மண்டல தலைவர் செந்தாமரை கண்ணன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். இன்றைய வானிலை இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை 11:30 மணியளவில் அதே பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது இன்று மாலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். அதன் பின்னர் அதற்கடுத்து 12 மணி நேரத்தில் வட திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 2ஆம் தேதியன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும், நாளை 2ஆம் தேதியன்று வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை 11:30 மணியளவில் அதே பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது இன்று மாலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். அதன் பின்னர் அதற்கடுத்து 12 மணி நேரத்தில் வட திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 2ஆம் தேதியன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும், நாளை 2ஆம் தேதியன்று வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் செந்தாமரை கண்ணன் பேசியதை பார்த்தோம். அதில் நாளை சென்னை, திருவள்ளூரில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையை நெருங்குகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையும் என்றும் செந்தாமரை கண்ணன் தெரிவித்திருக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.